ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. டெல்லி எடுக்கிற முடிவு தான். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பரிதாபம் நிலைக்கு போயிருக்கு. கொடுங்கோல் ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவர்கள் நீங்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது திமுக பரிதாபமா நிலைக்கு போயிடுது. வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். இரட்டை இலை விவகாரத்துல கால நிர்ணயம் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம். ஆகவே இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவாதிப்பது உகந்ததல்ல.